ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாத்தா இருவர் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். தலைமணி மீனையடி சரணம் சரணம். தலைமணி மீனையடி சரணம் சரணம். சரவண பவகுக சரணம் சரணம். சரவண பவகுக சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை ஒரு பறை சரணம் சரணம். உலை ஒரு பறை சரணம் சரணம். உமை சிவயம்பிகை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகரில்லாத கனித்தலைமை தெய்வம். தன்னை நிகரில்லாத கனித்தலைமை தெய்வம். பாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம். பாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம். மலரடியின் சென்னிசை வைத்த பெரும் தெய்வம். மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம். முட்டும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம். மகா தெய்வம். சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம். மகா தெய்வம். சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம். அதே தெய்வம். சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம். அதே தெய்வம். அருள்ஜோதி தெய்வம். எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவர் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய கதைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வர்ணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் அற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய கலைகளாகிய சமயங்கள்
மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கல்ப விருப்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய கலாச்சார சங்கல்ப விருப்பங்களும் எங்கள் மனதில் வண்ணம் செய்த வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டுரிமை எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் இராமல் நிறைந்து விளங்க செவித்தவர்கள் வேண்டும். நாம் ஆகிய அனைப்பெரும் தலைமை அனைப்பெரும் அனைவரே வந்தருள் புரிக விரைந்திரு தருணம் மாமணி மந்திலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்ல தனியரு ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடு கலந்தே செய்வித்தருள்க செய்வகையே. மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்தருளி மன்னிய வடிவெளித்து அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்கெனக்கு கொடுத்துளே விளங்கு சர்க்குருவே. பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பர்தம் அறிவாம் தளத்திலே ஓங்கும் தலைவனே என் தந்தையே கேட்க என் மொழியே. எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அருவமாயிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற தவத்திரு கன்னியப்ப சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி இங்கே முன்னிலை வகிக்கின்ற மாணிக்கமண்ணா அவர்கள், இளவரசன் ஐயா அவர்கள் மற்றும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் ஐயா அவர்கள் எல்லோருடைய பாதங்களையும் வள்ளலார் பாதங்களாக நினைத்து வணங்கி என் சார்பாகவும் என் கணவர் சார்பாகவும் பணிவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வள்ளல் பெருமானின் திருவருளினாலும் குரு அருளினாலும் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே என்று ஒரு அருமையான தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது 2ஆம் திருமுறையிலே வருகிறது. ஏன்னா இப்போ ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, முதல் 5 திருமுறைகள் வேண்டாம், அந்த திருமுறைகள் எல்லாம் 6ஆம் திருமுறை நேர அனுபவத்துக்கே நம்ம போயிடலாம். ஏன்னா படிப்படியே போக வேண்டாம், நேரா ஓப்பனா போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, முதல் 5 திருமுறைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த முதல் 5 திருமுறைகள்ல தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 திருமுறைகள்ல ஐயா சொல்லுவாங்க. எது நமக்கு துணையா இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 2 வரியில தான் அந்த தலைத்து இறைவனை பற்றி பெருமான் அவர்கள் சொல்லி இருப்பாங்க. ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னா, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று, நான் உரைக்கும் வார்த்தை என்று எனக்கென ஞான உணர்வேது அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இறைவன் சொல்றான், பெருமான் எழுதுறாங்க, அவருக்குள்ள இருந்து உணர்த்துறாங்க இறைவன். அப்படி இருக்கும்போது அந்த 5 திருமணங்களை எப்படி நம்ம வேணாம்னு சொல்ல முடியும்? எல்லாமே அவர் எழுதினது தானே, இறைவன் சொல்ல சொல்ல இவர் எழுதுறார். அப்படி இருக்கும்போது சரி, இந்த 2ஆம் திருமுறையில நம்ம இதை எடுத்து பேசலாம். ஏன்னா யாருமே எடுக்கிறது கிடையாது. இந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் 6ஆம் திருமுறையில தான் எடுக்கிறாங்களே தவிர இதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட சேரணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன எட்டியதோ அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். பெருமான் உணர்த்துற, நீ இத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெருமான் இதுல சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாடல்லையும் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை தேவை இல்லைங்களா? இறைவன் பெருமான் கருவிலே கலந்த துணையாக இருக்கின்றான். நமக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு துணை, அதே மாதிரி மனைவிக்கு கணவன் துணை, பெற்றோர்கள் பிள்ளைக்கு துணை,
கடைசி காலத்துல பிள்ளைகள் பெற்றோருக்கு துணையா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துணை நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி நமக்கு உயிர் துணையாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தாக்கா இறைவன் தான் நமக்கு உயிர் துணையாக இருக்கிறான். அது எந்த துணையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பெருமான் சொல்றாங்க, நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே. அதாவது நெஞ்சுகிட்ட சொல்றார். ஒவ்வொரு பாடல்லையும் நெஞ்ச பத்தி நெஞ்சுகிட்ட நமக்கு பாரு, நமக்கு இது துணையா இருக்கு, நீ கவலைப்படாத, அஞ்சாத, நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு 10 பாடல்ல ஐயா எடுத்து சொல்றாங்க. ஏன்னா அவர் மறக்கல. நீங்க அன்பர்கள் எழுதின கடிதத்தை எடுத்து பாருங்க, எல்லாத்துலயும் பஞ்சாட்சரத்தை பத்தி தான் சொல்லியிருப்பார். பெருமான் சொல்லுவாங்க, அந்த நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பஞ்சாட்சர மந்திரம். நமக்கு அந்த மந்திரம்னா என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஞானிகளின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைமொழி மாந்தர் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மந்திரமா மாறுது. அந்த மாதிரி அந்த நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த நமச்சிவாயத்துல எத்தனை சூட்சுமங்கள் அடங்கி இருக்கின்றது என்று பார்த்தால், ஸ்தூல பஞ்சாட்சரம் நமச்சிவாயத்துல, ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூட்சும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், அதிகாரண பஞ்சாட்சரம் அப்படின்னு 5 நிலையை சொல்லுவாங்க. அதாவது தீ பாருங்க, தொட்டாலும் சுடும், அது எப்படி இருந்தாலும் அது சுடும், தொட்டு பார்த்தா சுடும். அது மாதிரி நீங்க தெரிஞ்சாலும் சரி தெரியாம சொன்னாலும் சரி அந்த மந்திரம் நமக்கு அதிக பலனை தரும். அது ஸ்தூல பஞ்சாட்சரம். நமச்சிவாயம் அப்படின்னு போது, நமசிவாய அப்படின்ற போது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம அப்படின்னு சொல்லும் போது சூக்கும பஞ்சாட்சரம். அடுத்தது சிவய சிவ அப்படின்னு சொல்லும் போது அதிசூட்சும பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லும் போது சிவ சிவ, ஒரே மந்திரம் தான், அதுல எத்தனை விதமான வேறுபாடுகள் இருக்கு பாருங்க, சிவ சிவ. அடுத்தது சி அப்படின்னு சொல்லும் போது மகா காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 நிலைகளை அந்த நமச்சிவாயமானது நமக்கு உணர்த்துகிறது. சி அப்படின்னு சொல்லும் போது பெருமான் சொல்லுவாங்க, ஓரெழுத்தில் 5 வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே. ஓரெழுத்துல 5 இருக்கான், சி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஓரெழுத்தில் 5 வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை சொல்றதுனால நல்ல வாய் விட்டு சொல்லலாம், நமச்சிவாய நமசிவாய். மாணிக்க வாசகர் என்ன சொல்வார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்வார். நமசிவாய அப்படின்னு சொல்லும் போது ஸ்தூல பஞ்சாட்சரம் வாய் விட்டு சொல்லலாம். அடுத்தது சிவாய நம அப்படின்னு சொல்லும் போது உதடு மட்டும், வாயும் திறக்க கூடாது, மனசு மட்டும் உதடு அசையாம நல்ல தியானத்துல உதடு அசையாம சொல்லக்கூடியது முதல் பஞ்சாட்சரம், இம்மை பலன்களை எல்லாம் தரக்கூடியது. அடுத்தது சூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லும் போது இம்மை மறுமை மோட்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது சூக்கும பஞ்சாட்சரம். அடுத்தது சிவய நம அப்படின்னு சொல்லும், சிவய சிவ அப்படி 3வது அப்படின்னு சொல்லும் போது யா என்பது ஆன்மாவை குறிக்கிறது. யா நடுப்பற யா வருது இல்லைங்களா, அது ஆன்மாவை குறிக்கிறது. சிவ சிவ அப்படின்னு சொல்லும் போது சிவத்தையும் குறிக்கும், அடுத்து சக்தியையும் கொடுக்கும். நம்ம ஆன்மாவுக்கு ஒரு அருள் நிலையை தருவது, அந்த நிலையை தருவது. அடுத்தது காரண பஞ்சாட்சரம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற போது சிவ 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 அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இறைவனே நம்ம கிட்ட வருவான். இறைவனே வந்து நம்ம கிட்ட கலக்கின்ற ஒரு நிலையை தரக்கூடியது அந்த நிலை. அடுத்தது சி அப்படின்னு சொல்லும் போது அத்தனை நிலைகளை, இப்ப 4 சொன்னேன் இல்லைங்களா, அத்தனை நிலைகளையும் தரக்கூடியது அந்த சிங்கிற ஒரு எழுத்து. அது மாதிரி 2வது சூக்கும பஞ்சாட்சரம் சொல்லும் பொழுது பெருமான் கூட அன்பர்களுக்கு கடிதம் எழுதுவாங்க.
என்ன எழுதுவாங்கன்னா, சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, அதுவே உபாயம். அல்லாதவர்க்கு அதுவே மதியாய்விடும், அல்லாதவர்க்கு விதியே மதியாய்விடும் என்பது ஔவையார் வாக்கு. இது எதுவுமே தப்பாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உங்களுடைய பிணிகள் எல்லாம் ஓடி போயிடும். நீங்க பஞ்சாட்சரத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், அடிக்கடி இந்த பஞ்சாட்சரத்தை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமான் அன்பர்களுக்கெல்லாம் லெட்டர் போடுவாங்க. எல்லா லெட்டர்லயும் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாட்சரத்தை ஓதுங்க, அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும். கையில பரோபகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தையிலே சிவத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக அந்த கடிதத்துல எல்லாம் ஐயா எழுதி கொண்டே இருப்பாங்க. ஒரு பாடல்ல ஐயா சொல்றாங்க, எஞ்ச வேண்டிய ஐம்புல பகையால் நீ என்ன பண்ற, இடர்கொண்டு ஓய்ந்தனை. நீ என்ன பண்ற, நெஞ்சுக்கு சொல்ற, எஞ்ச வேண்டிய ஐம்புல பகையால் இடர்கொண்டு ஓய்ந்தனை எண்ணினும் அஞ்சிய வேண்டியது இங்கேனேன் என் நெஞ்சே. அஞ்சல் அஞ்சல்கார் மலரோன் அருமறை நான்கும் வேண்டியும் மாலவன் மலரோன் விளங்க வேண்டியும் மிடற்றின் கண் அமுதாம் நஞ்சை வேண்டிய நாதன் நாமம் நமச்சிவாயம்கான் நாம் பெரும் துணையே அப்படின்னு ஒரு பாடல சொல்வார் ஐயா. ஏன்னா ஒரு மனுஷன் கெட்டு போறது எதனாலுங்க கெட்டு போறான்? இந்த ஐம்புலன்கள்னாலதான் கெட்டே போறான். இந்த ஐம்புலன், இந்த பொறிகள் என்ன பண்ணுது, மெய் வாய் கண் செவி மூக்கு எல்லாம் என்ன பண்ணுது, ஒரு மனிதனை அதல பாதாளத்தில் கொண்டு விடுகின்றது. அந்த ஐம்பொறிகளும் ஐம்புலன்கள் வழியாக நமக்கு என்ன வேண்டாததெல்லாம் என்ன செய்யணுமோ, ஒரு தொலைக்காட்சி பார்க்காதுன்னா அதை தான் பார்ப்பேன்னு அடம்பிடிக்குது. ஒரு இடத்துக்கு போகாத அப்படின்னு சொன்னாக்கா கண்ணு அங்கதான் அதை பார்க்காதன்னு சொன்னா அந்த கண்ணு அதை தான் பார்த்துட்டு இருக்கு. செய்யாதன்னு சொன்னா அந்த கை அது செய்யுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர் இருக்கார். அப்ப அங்க இருக்கிற சீடர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இத பாக்குறார், ஒருத்தங்க பூ பறிக்கிறாங்க, ஒருத்தங்க அந்த இடத்த சுத்தம் படுத்துறாங்க, ஒருத்தங்க வரவங்களை உபசரிக்கிறாங்க, இன்னொருத்தங்களை பார்த்தா வரவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குரு மட்டும் என்ன பண்றாராம், பேசாம உட்காந்துருக்காரு. இத ஒருத்தர் பாக்குறார். அங்கேருந்து வந்தார், சுற்றிலும் என்னென்ன நடக்குதுன்னு பாக்குறார். பார்த்து முடிச்சுட்டு நேரா குரு கிட்ட வர்றார். என்ன சுவாமி, எல்லாரும் ஒவ்வொரு வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் அமைதியா அப்படியே உக்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் எங்கேயா உட்காந்துட்டு இருக்கேன், என்னுடைய கண்கள் பார்க்க கூடாதெல்லாம் பாக்குது, நான் என்ன பண்றேன் அதை அடக்குறேன், அடக்கி கண் மூடி தியானிச்சுட்டு இருக்கேன். என்னோட கைகள் என்ன பண்ணுது, செய்யக்கூடாதவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது, அதை நான் அடக்கி உட்கார வச்சிருக்கேன்ல, குரங்கு மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு உக்காந்துருக்கு, அதை நான் அடக்கி உட்கார வச்சுட்டு இருக்கேன். இந்த காது என்ன பண்ணுது, கேட்க கூடாதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு, நாத முதலான தோத்திரத்தை தான் கேட்கணும், ஆனா அது கேட்டுட்டு இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், இறைவனை நினைச்சுக்கிட்டு காதையும் பொத்திக்கிட்டு, காதுல கேட்க கூடாது எதுவும் கேட்க கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். அந்த ஐம்புலன்களையும் என் வசத்தில் வைத்து கொண்டு மேய்த்து கொண்டிருக்கின்றேன். குதிரை மாதிரி என்னுடைய முயல்கள், இந்த கால்கள் என்ன பண்ணுது, ஒரு இடத்துக்கு போக வேணாம்னு சொன்னாக்கா அது போகுது, அதையும் நான் அடக்கி உட்கார வச்சுட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொரு அவயங்களையும் என் வசத்தில் நான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் எங்க சும்மா இருக்கேன்? அதுவே ஒரு பெரிய வேலை இல்லையா? அதுவே ஒரு பெரிய வேலை. நம்மளால ஒண்ணும் சும்மாவே இருக்க முடியாதுங்க. சும்மா இருக்கிறதுனா சும்மா லேசா? ஒரு இடத்துல நம்மளால பேசாம இருக்க முடியுதா? மௌனமா இருக்கணும்னா இருக்க முடியுதா? பேசிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு குறை கண்டுபிடிப்போம். என்னத்த உப்பு போட்ட, உப்பே இல்லை, இந்த வாய் சும்மாவே இருக்காது, குறை பண்ணிக்கிட்டே தான், குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஐம்புலன்களும் அந்த நம்ம கிட்ட இருக்கிற அவயங்கள்லாம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு வேலையை கெட்ட வேலையை செய்துட்டு உட்காந்துருக்கு. அதை மேய்க்கிறதே பெரிய வேலையா இருக்கு. அதனால இந்த ஐம்புல பொறிகளால் ஓயாமல் இடர்கொண்ட இருக்கின்றாய்,
நெஞ்சே நீ அஞ்சாதப்பா. நெஞ்சுகிட்ட சொல்ற, நீ ஐம்புல பகையால் இடர்கொண்டு ஓய்ந்தனே, ஓஞ்சு போயிட்டனே. ஏன்னா அது கூட போராடி 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 ஓஞ்சு போயிட்ட. நீ இதுக்காக கவலையே படாத. நீ என்ன பண்ற, இறைவன் இருக்கான், இறைவனாகிய நமச்சிவாயம் இருக்கான். ஏன் தெரியுமா, அந்த வேதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, இறைவனை வேண்டிக் கொண்டே இருக்கின்றது. அவனை பார்க்க முடியாதா, அவனை என்ன பண்ணுவது அப்படின்னு எல்லாரும் அருமறைகள் எல்லாம் வேண்டிக் கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி மலரவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்றாங்க, அவர்களெல்லாம் உய்ய வேண்டி தவம் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நஞ்சை தன்னுடைய கழுத்துல யார் வாங்கினது, சிவபெருமான் வாங்கினார். அவருடைய நாமம் இருக்கு. அந்த நாமந்தான் நான் பெறுவதற்கு துணையாக இருக்குது. இந்த ஐம்பொலனை வெல்லுவதற்கு இறைவனுடைய நாமம் நமக்கு துணையாக இருக்கிறது. நீ அதற்காக வருந்தாது, அந்த நமச்சிவாயத்தை மறக்காத. பெருமான் சொல்லுவாங்கல்ல ஒரு பாடல்ல, பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இறைவனை என்ன பெத்த தாய் பிள்ளைய மறக்க முடியுமா? பெற்றதாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிர் விட்டுட்டு போயிடுது. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே இறைவா அப்படின்னு பாடுவர். அந்த மாதிரி அந்த நமசிவாயம் தான் நமக்கு துணையாக இருக்கிறது. பெருமான் அகவல்ல சொல்றாங்க இல்லைங்களா, பற்றையந்தஞ்சிய பரிவு கண்டனைந்தன்னை சற்று மஞ்சேலென தாங்கிய துணையே தளர்ந்த அத்தருணம் என் தளர்வெல்லாம் தவிட்டு கிளந்திட எனக்கே கிடைத்தமை துணையே. துறையிது வழியிது துணிவிது நீ செய்யும் முறையிது எனவே மொழிந்தமை துணையே. எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கங்கொலும் பகலுமே காவல் செய் துணையே. வேண்டிய வேண்டிய விருப்பெல்லாம் எனக்கே ஈண்டிருந்தருள் புரி இன்னுயிர் துணையே. ஈகத்தினும் பரத்தினும் எனக்கிட சாராது அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமை துணையே. இறைவனுடைய துணை இருக்கும்போது நமக்கு இருக்குங்க பயம் இல்லைங்களா? பற்றுகள் அனைத்தையும், அதாவது பற்றையந்தஞ்சிய பரிவு கண்டனைந்தனை சற்றும் மஞ்சேலென தாங்கிய துணை. இந்த ஐம்புலன்கள்னால ஒரு மனுஷன் படாத பாடுறான் இல்லைங்களா, அதனால தானே பற்று ஏற்படுது. அந்த பற்றுகள்னால ஏற்படுகின்ற மனசு அப்ப தளர்ந்து போகுது. அப்ப நான் இருக்கேன்ப்பா உனக்கு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு துணை செய்யறேன். நீ போற வதி போ, இப்படி போ, துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது எனவே மொழிந்தமை துணை. நமக்கு உணர்த்துவர், நீ இதை பண்ணா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உணர்த்துவர். அப்படி உணர்த்தும் போது நமக்கு நல்லது கிடைக்கும் இல்லைங்களா? எங்கொரு தீமையும் எனை தொடரா வகை கங்குலும் பகலுமே காவல் செய் துணையே.
எந்த நிமிஷத்துலயும் நமக்கு தீமை வராதபடி காவலா இருப்பான். நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்குள்ளாக இறைவன் இருக்கின்றான். அதான் சொல்வாரு, சிவவாக்கிய சொல்வார், அஞ்சிலே பிறந்து அஞ்சிலே வளர்ந்து அஞ்சிலே பிறந்த பஞ்சபூத பாவிகள் எல்லாம் இறைவனிலேயே, இறைவனாலதான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கின்றான். அவன் நமக்கு காவல் புரிந்து கொண்டே இருக்கின்றான். அவன் துணையா இருக்கான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல, ஏன்னா மாயை மறைச்சு கொண்டே இருக்கிறது. அதனால அவனை துணையா நமக்கு இருக்கான். அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அப்படியே நமக்கு நம்ம என்ன வேண்டுமோ அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். அகத்தினும் புறத்தினும் என்ன பண்றான்? அகத்தினும் புறத்தினும் இறைவன் நமக்கு விழியாக இருந்து காவல் புரிந்து கொண்டு துணையாக நமக்கு இருக்கான். நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே. அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்வார், காமனே காவின் மன்னன் எதிர்க்கினும் காமன் கணைகள் ஏவினும் காலனே வரினும் பூவின் மன்னன் சீரினும் திருமாலே போருக்கு எதிர்க்கு நேரினும் அஞ்சற்க பொருளல்ல நெஞ்சே. அதாவது காவின் மன்னன் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்திரனை குறிக்குது. இந்திரன் என்ன பண்ணுவான்? அதாவது இந்திரனா தவம் பண்ணி அவன் இந்திர பதவிக்கு வந்துடுறான். அடுத்த ஒரு ஆளு இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க? தவம் பண்ணுவாங்க. அதுல முன்னாடி இருக்கிற இந்திரன் என்ன பண்ணுவான்? ஆஹா, நம்ம பதவிக்கு தடை வந்துடுத்து, அவனை முன்னேற விடக்கூடாது, அவனோட தவத்தை என்னென்ன கெடுக்கணுமோ அதெல்லாம் கெடுக்கிறதுக்கு அந்த இந்திரன் பண்ணுவான். எதிர்க்கணும், காவின் மன்னன் எதிர்க்கணும். அடுத்தது காமன் கணைகள் தொடுக்கணும். பெண்ணாசையை கொஞ்சம் தூண்டி விட்டு, நீங்க சினிமால எல்லாம் பார்த்திருக்கலாம், பெண்ணை விடுவாங்க, மழையை பெய்ய வைப்பாங்க. ஒருத்தர் தவம் பண்ணீங்கன்னாக்கா என்னென்ன இடர்கள்லாம் வருமோ நீங்க சினிமால எல்லாம் பார்க்கலாம். அதுதான் இங்க சொல்றாரு ஐயா. காமன் கணைகள் ஏவினும் காலனே வரினும். கூற்றுவன் வந்தா கூட பரவாயில்ல, இந்திரன் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நீ கவலைப்படாது. காமன் கணைகள் ஏவினாலும் பரவாயில்ல, கூற்றுவன் வந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது பூவின் மன்னன் சீரினும். பூவின் மன்னன் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாவை குறிக்கிறது. அவர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. திருமாலே போருக்கு நேரினும். பொருளல்ல நெஞ்சே, இவங்களை பத்திலாம் நீ கவலைப்படாத. என்ன தெரியுமா? ஏன் எதற்காக நீ துயர் கொண்டு அடைகின்ற? நாவுக்கரசரை அன்று கரை சேர்த்த நாதன் நாமம் நமச்சிவாயங்கான் நாம் பெரும் துணையே. அன்றைக்கு நாவுக்கரசரை கரை சேர்த்தது எது நினைச்சிட்டு இருக்க? நமச்சிவாயத்தோட பேரை சொல்லிதானே அவர் கரையேறினாரு. அந்த துணையை வைத்து கொண்டே நீ கரையேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாடல்ல எடுத்து கொடுக்குறாரு. சமண சமதத்தை ஃபர்ஸ்ட் சமண இதுல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். முதல்ல சமணத்துல இருந்தாரு நாவுக்கரசர். அவருடைய அக்கா திலகவதியார்ல சைவ சமயத்துக்கு வரார். சைவ சமயத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் இந்த சமணர்கள் எல்லாம் அந்த நாவுக்கரசர் மேல ரொம்ப பொறாமப்பட்டாங்க. என்னென்ன கொடுமைகள் செய்யணுமோ அத்தனை கொடுமைகள் திருநாவுக்கரசருக்கு செய்யறாங்க. அப்ப யானை விட்டு இடற செய்யறாங்க, விஷம் கொடுத்து பாக்குறாங்க, கடைசியில கல்லை கட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றார்? எதுக்கு அஞ்சவே இல்லை, நமச்சிவாயன் நமச்சிவாயன் நமச்சிவாயன்னு சொல்லியே ஒவ்வொரு இடர்ல இருந்து வெளியே வர. இப்ப கடல்ல தூக்கி போட்டாங்க, கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க. அந்த பெருமான் அந்த நமச்சிவாயத்தோட பேரு சொன்னோடனே அந்த கல்லு என்ன ஆச்சு? தெப்பமா மாறி அவரை கொண்டு கரை சேர்த்ததான். இது எப்படி அருமையா இருந்ததுன்னு சொன்னா, அந்த நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை. நமச்சிவாயத்தோட அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெருமை, அது துணையாக இருக்கிறது. இப்ப ராமன் இலங்கைக்கு சீதையை எடுத்துட்டு போயிட்டான் ராவணன். இப்ப இலங்கையில சீதை இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ராமன் இலங்கைக்கு போகணும். எப்படி போறது? அப்ப அனுமன் என்ன பண்றாரு? ராமனோட நாமத்தை சொல்லியே கடலை தாண்டிடுறார். ஆனா இவர் என்ன பண்றாரு? பாலம் கட்டி போறார். அப்ப ராமனை காட்டிலும் ராம நாமத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெருமை இல்லைங்களா?
ராம நாமத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை. அதான் நாமத்துக்கு தான் அவ்வளவு பெருமை. அதே மாதிரி நம்முடைய பெருமானுடைய அருட்பால வரும், வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் போமே பிணி. பேரை சொன்னாவே போதும். அந்த ராமலிங்கம் ராமலிங்கம்னு பேரை சொன்னாவே எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, எத்தனை நோய்கள் வந்திருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு 4448 நோய்கள் இருக்கும் வந்தாலும் சரி, இந்த ஒரு பேரை சொன்னீங்கன்னா எல்லாமே போயிடுமா. அந்த நாமத்துக்கு அது துணையா இருக்குது, மந்திரமா இருக்கு. வான்பெறற்கரிய நான் பெற வலித்த நாத மந்திரமே அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பம் பலபல கழினும் வழியா பொற்புற அடித்த புனித மந்திரமாக. அந்த மாதிரி அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு சிறப்புங்க. அதனால நெஞ்சே நீ பயப்படாத, உனக்கு துணையா இருக்கிறது என்ன தெரியுமா? நமச்சிவாயங்கிற ஒரு நாமம் உனக்கு இருக்கு. அதனால நீ கவலைப்படாத. அடுத்து நான் அடிக்கடி இந்த பாட்டை, இன்னொரு பாட்டை சொல்லுவேன். ஓடுகின்றவன் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி கூற்றுவன் வெகுநெடில் என் செய்வோம் என்று வாடுகின்றனை அஞ்சாதே நெஞ்சே மார்க்கண்டேயன் மார்பு அறிந்திலையோ நாடிய நாமம் நாதன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே. நீ மாண்பு, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தேதியை கீழ்ச்சிங்கனாக்கா ஒவ்வொரு நாளைக்கும் நம்முடைய வாழ்நாட்கள் போயிடுது. நமக்கு மேல தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. அது எப்போ நம்ம கழுத்தா இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும், இறந்த நாள் எப்போ வரும்னு தெரியுமா? இன்று நின்றவர் நாளை நின்றிலரை. நெருநல் ஒருவன் இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இல்லைங்கிற பெருமையுடையது இந்த உலகம். வருங்கணத்து வாழ்ந்திடுமோ வீழ்ந்திடுமோ இந்த மரக்கூடு என்று அறிஞரெல்லாம் வருந்த கேட்டும் வைரமயிலை ஒத்தவர்கள் எல்லாம் இறந்து போறத நம்ம பாக்குறோம். இப்படி நிலையாமையாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நெஞ்சுக்கு சொல்றார், நீ கவலைப்படாத, அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நீ கவலைப்படாத. கூற்றுவன் வந்துட போறான், அதுக்கு நீ கவலைப்படாத. மார்க்கண்டேயன் மார்பு அறிந்திலையோ? மிருகண்டு முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. இறைவனை வேண்டி தவம் பண்றார். தவம் பண்ண உடனே அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறான். உனக்கு 16 வயசுள்ள அறிவான ஒரு குழந்தை வேணுமா, இல்ல அறிவே இல்லாம ஒரு 100 வயசு வாழற ஒரு குழந்தை வேணுமா, உனக்கு எது வேணும், யுவர் சாய்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு இவர் யோசனை பண்றார். எனக்கு 16 வயசுள்ள அழகுள்ள அறிவுள்ள ஒரு குழந்தையே போதும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறார். அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு மார்க்கண்டேயன்னு பேர் வைக்கிறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. கடைசியில இந்த 16 வயசு நெருங்க போகுது. 16 வயசு நெருங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு, அந்த முனிவருக்கும் அந்த முனிவருடைய ரிஷி பத்தினிக்கும் மனசு ஒரே கவலை. நம்ம 16 வயசு வரைக்கும் கேட்டோன்னே நம்ம இந்த குழந்தை அவ்வளோ அழகா இருக்கானே, அவ்வளோ அறிவுள்ளவனா இருக்கானே, இவனை இழக்க போறோம். நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு வயசு வரத்து நம்ம கேட்டுட்டோமே, இவனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அப்ப அந்த இறைவன்கிட்ட கேட்குறாங்க. இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்ட வரம் அவங்களுக்கு கிடைச்சிது. அப்ப அந்த பையன் பாக்குறான், அப்பா அம்மா ஏதோ வருத்தமா இருக்காங்க, என்ன பண்றாங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தைகிட்ட போய் கேட்கும் போது, இல்லப்பா ஒன்னும் இல்லைன்னு மழுப்புறாங்க. இல்லை, அப்புறமா தூண்டி கேட்ட பிறகு சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லாம இருந்தது, நீ வந்து பிறந்த, அப்ப இறைவனுடைய வாக்குன்னா நீ 16 வயசு வரைக்கும் தான் இருப்ப அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த வரம் கிடைச்சிது. இப்போ உனக்கு அந்த காலம் வந்திருக்குப்பா, 16 வயசு நிறைய போகுது, அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் யாரை போய் பிடிக்கணுமோ அங்க போய் பிடிச்சிக்கிறேன், நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நேரா இறைவனை போய் சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது இனியே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை போயிட்டு வேண்டுறார். வேண்டுனோன அந்த காலன் வரக்கூடிய ஒரு காலமும் வருகிறது. இறைவன்கிட்ட அவர் வேண்டிட்டே இருக்கும்போது பாசக்கயிற்றை வீசுகின்றார்.
அப்பொழுது இறைவனே எதிர்க்க நின்று அந்த யமனை சம்ஹாரம் செய்து அவருக்கு அந்த எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தருகிறார். அவர் யாரை பிடிச்சாருன்றீங்க? இறைவனை பிடிச்சார். நம்ம இறைவனை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா பெருமானுடைய பாடலே அதுக்கு சாட்சி. என்ன அப்படின்னு கேட்டாக்கா அடிக்கடி நான் பாடுறதுதான். இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ, குறுக பயந்து கூற்றுவோடி குலைந்து போயிற்றே, கோவே உன் சிஜோதி என்னதாயிற்றே. இறைவனை பிடிச்சிட்டாராம், சிக்கனை பிடிச்சி இருக பிடிச்சிட்டார் மார்க்கண்டேயர். அப்படி பிடிச்சதுனால என்ன ஆச்சு? கூற்றெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இறைவனை சிக்கனை பிடிக்கணும். அப்ப நம்ம என்றைக்கும் சிரஞ்சீவியாக மார்க்கண்டேயனாக என்றைக்கும் இருக்கக்கூடிய நிலைமையை நாம் அடைய முடியும். திருக்கடையூர் போனீங்கன்னாக்கா காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு ஒரு சன்னதியே இருக்கும். திருக்கடவுர்ல தான் அந்த நிகழ்ச்சி நடந்ததா சொல்றாங்க இல்லைங்களா? அது போல மார்க்கண்டேயன் மார்பு அறிந்திலையோ எவிடன்ஸ் வேணும்ல. நம்ம தான் எதுவுமே நம்புறதே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நம்புறது கிடையாது. அதனாலதான் ஐயா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு எவிடன்ஸ் சாட்சி வேணும். நமக்கு ஒரு இது வேணும்ல நம்ம நம்புறதுக்கு. முதல் பாடல நாவுக்கரசரை கரை சேர்த்த நாமம் நமச்சிவாயவே இருக்கு. அடுத்தது என்ன பண்றாரு? விடற்ற நஞ்ச கழுத்துல வாங்கின நாமம் நமச்சிவாயம் நமக்கு துணையா இருக்கு. இப்ப மூணாவது பாடல்ல என்ன பண்றாரு? மார்க்கண்டேயனுடைய மாண்பு அறியலையா? மார்க்கண்டேய மாதிரி நீ பிடிப்பா இறைவனை, மார்க்கண்டேய மாதிரி அவனை நீ பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி சிரஞ்சீவியான ஒரு பதவி கிடைத்ததோ அது போல நமக்கும் கிடைக்கணும்னு நமக்கு எடுத்து கொடுக்குறார். ஒவ்வொன்னா எடுத்து கொடுத்தார். ஏன்னா பொய் புகழே புனைந்துரையே சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு பெருமான் சொல்றாங்களா. அவருடைய வாக்குகள் அத்தனையுமே என்ன தெரியுங்களா? சத்தியமான வார்த்தைகள். அதெல்லாம் நமக்கு ஒரு எவிடன்ஸா ஒரு இதுவா எடுத்து கொடுத்துக்கிட்டே வர. இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, எம்மை வாட்டும் இப்பசிக்கு எவரிடம் ஏகுவோம் என்று எண்ணலை நெஞ்சே, அம்ம நீ ஒன்றும் அறிந்திலை போலும், ஆல கோயிலில் சுந்தருக்காய் செம்மை மலர் பாதங்கள் நோக சோர் இறந்து அருள் செய்தோர், நம்மை ஆளும் நாதன் நாமம் நமச்சிவாயம் நாம் காரும் துணையே, நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே. இந்த பாரு, இப்போ உனக்கு பசி வந்துடுச்சுன்னா யார்கிட்ட போய் நிப்போம் அப்படின்னு நினைச்சு பார்க்காது. கவலைப்படாத. நீ ஒண்ணுமே உனக்கு தெரியலையே. என்ன தெரியுமா? அன்னைக்கு சுந்தரருக்கு சோர் இறந்து அவருடைய செம்மை மலர் பாதங்கள் நோக கச்சூர்ல போயிட்டு சோர் இறந்து அவருக்கு என்ன கொடுத்தாராம்? பிச்சை சுந்தருக்கு கொடுத்தாராம். ஆலக்கோயிலில் சுந்தருக்காய் செம்மை மலர் பாதங்கள் நோக பொருந்தி நடந்திரவே சோர் இறந்து அருள் செய்த நாதன் நாமம் நமச்சிவாயங்கான் நாம் பெரும் துணையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரரை பத்தி சொல்றார். சுந்தரர் யாரு அப்படின்னு சொன்னாக்கா, இறைவன் தான் சுந்தரர். அவர் ஒரு நாள் கண்ணாடியில பாக்குறார், ரொம்ப அழகா அப்படியே இருக்கு, அவர்களுடைய பிம்பம் ரொம்ப அழகா இருக்கு. சுந்தரா வெளியே வருகின்றார். சுந்தர வெளியே வந்துட்டார். அவர் தான் என்ன பண்றாரு? தம்பிரான் தோழர். இறைவனுடைய தோழர் யாரு அப்படின்னு கேட்டாக்கா சுந்தரர் தான் தோழர். அவருக்காக இவரு தூது போறாரு, என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாரு இல்லைங்களா? அத்தனை வேலை தூது போவார். ஒரு ஒய்ஃபுக்கு 2 ஒய்ஃபு. பறவை நாச்சியாருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் மாறி மாறி தூது போறதுதான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, சகமார்க்கம் தம்பிரான் தோழ் அந்த மாதிரிக்கு சுந்தரரை சொல்லுவாங்க. அதனால நீ கவலைப்படாத நெஞ்சே, அன்னைக்கு சுந்தரருக்கு எப்படி சோறு இறந்து கொடுத்தாரோ உனக்கும் கொடுப்போம். எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? உனக்கும் துணையா இருந்து
நமச்சிவாயம் உனக்கு துணையா இருந்து உனக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் உனக்கு செய்யும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது இன்னொரு பாடல்ல சொல்வார், மலரோன் துஞ்சுவான், மாலோன் இறப்பான், முற்றும் வானவர் மற்றை வானவர் முற்றிலும் இறப்பர் என்று நீ எண்ணுகின்றாய் ஏழை நெஞ்சே. அப்படி நினைச்சு நீ கவலைப்படுறியா? கவலைப்படாத. கோடி அண்டங்கள் குளிய நீக்கியும் ஆக்கியும் அழித்தும் இருக்கின்ற நான்மறை போற்றுகின்ற பரம்பொருள் நாமம் நாதம், பரம்பொருள் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே அப்படின்னு சொல்ற. அதாவது மலரோன் துஞ்சுவான் பிரம்மா, அவருக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. அதாவது பிரம்மா யாரு அப்படின்னு கேட்டாக்கா, தவம் செய்து முதல் நிலை பெற்றுக்கொண்டவர் பிரம்மா. அடுத்த நிலைக்கு போறவர் விஷ்ணு, அதே மாதிரி ருத்ரன், அதே மாதிரி சதாசிவன், மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு 5. அதுக்கு இதெல்லாம் அனுபவ நிலைகள். நம்முடைய உடம்புலயே இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு நிலையில ஒரு மூலாதாரம் கணபதி இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு 6 ஆதாரங்கள்ல 6 தெய்வத்தை பத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 மாற்றுள்ள பொன்தேகி யாருன்னு கேட்டா பிரம்மா. அவருக்கு வயசு என்ன நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா 4,32,000 வயசு அவருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்? அவர் தவம் பண்ணணும். தவம் பண்ணி திரும்பி அந்த நிலையை அடையணும். அவர் அழிஞ்சு போயிடுவார். அடுத்தது இன்னொரு பிரம்மா வருவார். அதான் சொல்வாரு, அனுபவமால சொல்வாரு, எத்தனையோ கோடி நாராயணர்கள், எத்தனையோ கோடி மலரோ பிரம்மாக்கள் அப்படிலாம் அனுபவ மாலையில சொல்வார். ஆனா நம்மளால ஜீரணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஐயோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பிரம்மா ஒரே விஷ்ணு தான் நமக்கு தெரியும். ஆனா அப்படி தவம் பண்ணி அவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரி 5 மாற்றுள்ள பொன்தேகி பிரம்மா. 6 மாற்றுள்ள பொன்தேகி யாருன்னு கேட்டா விஷ்ணு. அவருக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டாக்கா 8,64,000 வயசு. அடுத்தது 6 வயசுள்ள 5, 6, 7 மாற்றுள்ள பொன்தேகி யாருன்னு கேட்டாக்கா ருத்ரன். அவருக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டா 12,96,000 வயசு. அடுத்தது 7 முடிச்சிட்டோம். எவரை 8 மாற்றுள்ள ஒரு பொன்தேகி யாருன்னு கேட்டாக்கா 17,28,000 வயசு அவருக்கு. 12,96,000 வயசு. அடுத்தது நிலை எப்படின்னு கேட்டாக்கா 17,20,000 வயசு அந்த 9வது தேகி உள்ளவங்களுக்கு. இப்படி பொன் தேகி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தியானம் பண்றோம் இல்லைங்களா? தியானம் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய உடம்பானது மாற்றம் ஏற்படுது. அதான் பெருமான் சொல்றாங்களே, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லுகின்ற போது நம்முடைய தேகம் எல்லாம் கொஞ்சம் வேதியல். தன்னையே தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என்னுடைய அன்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தியானம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு நம்முடைய உடம்பு தேகம் ஒளி பெற்று அது மாற்று உரைக்காதபடி இத்தனை மாற்று அப்படின்னு இந்த தங்கத்துக்கெல்லாம் உரைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மாற்று உரைக்கப்படும். அந்த மாதிரி தேகிக்கெல்லாம் ஒவ்வொரு வயசு சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி மலரோன் துஞ்சுவான், மாலோன் இறப்பான், மற்றை வானவர்கள் அத்தனை பேருமே அழிஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாத. நமக்கு நற்றுணை யாருன்னு நினைக்காத நெஞ்சே என்று நீ ஏழை நெஞ்சே நீ கவலைப்படாத. 1000 கோடி அண்டங்களை எல்லாம் படைக்கிறான் இறைவன். அந்த கோடி அண்டங்களையும் படைத்து ஆக்கி அழித்து அழிக்கின்ற அந்த இறைவன் நான்மறை போற்றுகின்ற அந்த பரம்பொருடைய நாதம் நமச்சிவாயம் நமக்கு துணையா இருக்கு நெஞ்சே, நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சுக்கு எப்படியெல்லாம் இறைவன் துணையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலா எடுத்து நமக்கு ஒரு காரணத்தை காமிச்சு குறிப்பை காமிச்சு இப்படிலாம் நீ கவலைப்படாத. நம்ம எதுக்கு எடுத்தாலும் இறைவனுடைய அதாவது பெருமான் உரைநடை பகுதியில சொல்வாரு, நமக்கு சன்மார்க்க சாதுக்கள் சார்பு நிச்சயம் அவசியம். நம்மை 7 கடல் பிறப்பிலிருந்து பேரின்ப கரைக்கு ஏற்றுவதற்கு நமச்சிவாயத்தை நாம் உச்சரிக்க வேண்டும், பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க வேண்டும், சிவபிரானுடைய திருவடிகளை தியானிக்க வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. எங்க உரைநடை பகுதியில
படிங்க. அதே மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தாக்கா பாச வைராகியம், சிவபக்தி, ஜீவகாருண்யம், இந்த சிந்தைகள் எல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்வார். ஏன்னு சொன்னாக்கா சிவம் அப்படின்னு சொன்னா சிவபிரான் கிடையாது. அதான் மலரோன்னு சொல்லிட்டாங்க, பிரம்மா சொல்லிட்டாரு, விஷ்ணு சொல்லிட்டாரு, ருத்ரன் சொல்லிட்டாரு, மகேஸ்வரன் சொல்லிட்டாரு, சதாசிவன் சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க படத்துல எல்லாம் பாப்பீங்க, இதெல்லாம் தியானம் பண்ற நிலையில இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது அவங்கெல்லாம் யோக நித்திரையில இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மேல ஒரு பரம்பொருள் இருக்கு இல்லைங்களா? அந்த பரம்பொருள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பெருமான் என்ன சொல்றாங்க? சிவன் தான் பரம்பொருள். அந்த சிவம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த வடிவமாக, அகண்ட பரிபூரண வஸ்துவாக, எங்கும் நிறைந்ததாக அந்த சிவமாகிய பரம்பொருள் நமக்கு இருக்கு. நாம் அடைய வேண்டியது எது அப்படின்னு கேட்டா சிவத்தை தான் நம்ம அடையணும். பெருமான் ஒரு பாடல்ல பாடுவாங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம அடைய வேண்டிய பொருள் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவமேலிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி ஜோதியுஜோதியுஜோதி. எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் இலங்கு சிவம் ஒன்றே, என் நானே நீ அறிக அப்படின்னு எதுல சொல்வார் அப்படின்னு பார்த்தாக்கா அருள் விளக்க மாலையில சொல்வார். அப்ப சிவன் தான் நம்ம அடைய வேண்டிய பொருள். அந்த சிவத்தை நம்ம அடையிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் வெறுப்பு, ஜீவர்களிடத்தில் தயவு, ஈஸ்வரனிடத்தில் மாறாத அன்பு இருந்தால் நமக்கு அந்த அருள் நமக்கு கிடைக்கும். நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். இது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அதற்கு முக்கியமாக இருக்க வேண்டியது பஞ்சாட்சர தியானமே அப்படின்னு சொல்லி அதுல உரைநடை பகுதியில ஐயா எழுதுறான். அந்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பஞ்சாட்சர தியானம் பண்ணு, பஞ்சாட்சர தியானம் பண்ணு, அந்த நமச்சிவாயத்தை சிந்தையில நிறுத்தி சிவசிந்தை செய்யி அப்படின்னு சொல்லி எல்லா லெட்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா அதுதான் முன்னாடி வைப்பார். நீ கவலைப்படாத, சிவசிந்தையோட இரு, ஜீவகாரணத்தை வச்சு ஒழுகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அன்பர்களுக்கும் ஐயா எழுதுவாங்க. இன்னொரு இடத்துல ஐயா என்ன சொல்லுவாங்க, அதாவது வீர மாந்தரும் முனிவரும் சூரரும் மேவ ஒன்னா வெள்ளியங்கிரியை நாம் அடைவது எப்போதும் நீ நினைக்காத. வெள்ளியங்கிரிக்கு போகணும்னு ஆசை எல்லாருக்கும். அந்த வெள்ளியங்கிரியை போய் பார்க்கணுறதுக்கு உனக்கு ஆசையா இருந்ததுன்னா நீ கவலைப்படாத, நம்ம எப்படி போவோம்னு நீ நினைக்காத. அன்னைக்கு ஊரனாருடன் சேரமான் துரங்கம் ஊந்து சென்ற அறிந்த மாண்பை நீ உளவு அறிந்திலையோ, நாதன் நாமம் நமச்சிவாயம் தான் நாம் பெரும் துணையே. அதாவது வீர மாந்தர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த சைவத்தை கடைபிடிப்பவர்கள், தூய நெறியிலே நிற்பவர்கள், இப்படி இவங்கெல்லாம். அப்புறம் முனிவர்கள், சுரர்கள். சுரர்கள் அப்படின்னு சொல்லும் போது தேவர்கள். தேவர்கள்னா யாரு? 4 கையோட இருக்காங்களா அவங்களா தேவர்கள்? இல்ல, தயை உடையவர்கள்லாம் தேவர்கள். அதே மாதிரி மலம் கழிந்தவர்கள்லாம் வானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்கெல்லாம் என்ன பண்றாங்களா, போய் வெள்ளியங்கிரியை பார்க்க முடியாம அவங்களே ஏங்கிட்டு இருக்காங்க. நான் போய் எப்படி பார்க்கறது, நீ கவலைப்படாத நெஞ்சே. அன்றைக்கு சேரவன், அதாவது சுந்தர் வெள் ஆணை மேல ஏறி போனார்ல, சொர்க்கத்துக்கு போனார் இல்லையா, அவர் கூட இவர் சேரமான் போறார். அதாவது சுந்தரோட வரலாறுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரே கமலினி நந்தினி அப்படின்ட்டு 2 பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டு அப்புறம்தான் பூ உலகத்துக்கு வராரு. அவங்கதான் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கடைசியில என்ன பண்ற, கண்ணு கூட போயிடுது பொய் சொல்லி. திருவொற்றியூர்ல ஒரு கண்ணு பழக்குது, இன்னொரு இடத்துல அவருக்கு கண்ணு கிடைக்குது. இந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிடுது. கடைசியில இறைவன் என்ன நினைக்கிறான், இவன் வாழ்ந்தது, அவருக்கும் வாழ்க்கை வெறுத்து போச்சு. லாஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, எல்லாம் வாழ்ந்ததெல்லாம் போதும், எல்லாம் பண்ணதெல்லாம் போதும், இவன் இறைவனடி சேர்ந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு.
இவர் நினைச்சோனே சிவபெருமான் நினைக்கிறாராம், ஆஹா சுந்தரரை நம்ம கூப்பிட்டுக்க வேண்டியதுதான், அவரோட வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஐராவதத்தை அனுப்புறார், வெள்ளை யானையை அனுப்புறார். அனுப்பி போய் சுந்தரரை கூட்டு வா அப்படின்னு சொல்றார். இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா சேரமானுக்கு தெரிஞ்சு போகுது. அவர் மட்டும் போனா நல்லது இல்ல, ஆனா அவரு என்ன நினைக்கிறாரு சுந்தரரு, இந்த நேரத்துல நமக்கு சேரமான் கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். உடனே இது அவருக்கு தெரிஞ்சு போகுது. அவர் நினைச்ச உடனே சேரமானுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே அவர் இருந்த குதிரை இருக்கு பாருங்க, குதிரையில 5 எழுத்து மந்திரத்தை ஓதுறார். அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஓதுனோன்னு அந்த குதிரை மேல ஏறி இவர் போறார். இப்ப 2 பேரும் போறாங்க, சுந்தரரும் சேரமான் பெருமாளும் போயிடுறாங்க, கைலியம்பதிக்கு போறாங்க. போனோடனே நேரம் போயிடுறாரு, சுந்தரர் போயிடுறாரு, சிவபெருமானை பார்க்கறதுக்கு போறார். போன உடனே வாசல்லயே என்ன ஆகுதுன்னு சொன்னா சேரமான் பெருமாள் தடைப்பட்டு நிற்கிறார். அவரு என்ன பண்ணாரு, சுந்தரர் கூப்பிட்டுதான் போறார், இவர் கூப்பிடாமே போறார். அப்ப வாசல்ல தடைப்பட்டு நிற்கிறார். அப்ப இவர் சுந்தரர் சொல்றாராம், சேரமானும் வந்திருக்க அப்படின்னு சொல்றாராம். அப்ப இறைவன் என்ன சொல்றாராம், சரி கூப்பிட்டு வந்துட்டியா, சரி வா அவரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. போனோன்னே வணங்கி நிக்கிறாரு, இறைவனை வணங்கி நிக்கிறாரு. வணங்கி நின்னோன்னு, கூப்பிடாம நீ வந்துட்டியா, நான் கூப்பிட்டு சுந்தரன் வந்தான், ஆனா நீ கூப்பிடாமே வந்துட்ட, பரவாயில்ல வந்துட்ட நீ. ஏன் சுவாமி, நீங்க நினைச்சாதான் நானே வர முடியும், நீங்க ஏதோ ஒரு மொழியில என்னை பத்தி நினைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரமானும் 2 பேரும் சேர்ந்த. இதுக்கெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேக்குறீங்க, நமச்சிவாயம் கான் அந்த நாமம் தான் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றாரு, ஒவ்வொரு பேரை சொல்லிட்டே வர்றார் பெருமான். சொல்லி அவங்களுக்கெல்லாம் உதவி புரிஞ்சது எது அப்படின்னு கேட்டாக்கா இறைவனுடைய அந்த நமச்சிவாயம் தான் துணை புரிஞ்சது. அந்த நமச்சிவாயத்தை நீ ஓது, அப்படி ஓதினால் உனக்கு நீ என்ன நினைக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலையும் ஐயா என்ன பண்றாங்க, நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே, அதுதான் துணை. உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் பிறரும் உற்ற துணை அன்றே, யாரும் கூட வர போறது கிடையாது. நம்ம செய்கின்ற நல்வினை தீவினை. அடுத்தது நம்மளுடைய இறைவனுடைய திருத்தாள் மன்றே துணை. பெருமான் அனுபவ மாலையில சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் வராராம். இறைவன் வந்த உடனேயே இவர் என்ன பண்றாராம், என்னையா என்ன வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாராம், வள்ளல் பெருமானோட கையை பிடிக்கிறாராம். உடனே இவர் என்ன பண்றாரு, இறைவனுடைய காலை பிடிக்கிறாராம். அது எப்படி பிடிக்கிறாராம் தெரியுமா, சிக்கனை பிடிக்கிறாராம். மாணிக்க வாசகர் சொல்வது போல சிக்கனை பிடித்தேன் எங்கே எழுந்து அருளுவது இணையே அப்படின்னு சொல்வது போல இவர் என்ன பண்றாராம், வள்ளல் பெருமான் இறைவனுடைய காலை சிக்கனை பிடிக்கிறாராம். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் இறைவனுக்கு. அப்படியே முகம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முகம்லாம் அவ்வளவு பூரிப்பாருதான், அப்படியே பொலன்னு தளன்னு அப்படியே முகம்லாம் சிரிப்பா ஆஹா நீ என்ன பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிக்கிறாராம். பிடிச்சிட்டு என்ன பண்றாராம், அழியா வாழ்வு வந்தது உனக்கே 7 உலகமும் மதிக்க, 7 உலகமும் மதிக்க அழியா வாழ்வு வந்தது உனக்கே, கழித்திடுக உம்மை நாம் கைவிடோம் 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 என்று சொல்லி உலகத்திலே சன்மார்க்கத்தை விளங்க நீ விளக்குக அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் கொடுக்கிறாராம். அந்த சிவாய நம அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பெருமான் ஒரு பாடலையும் சொல்றாங்க, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமாவன் என்னுடைய ஊன் புகுந்து என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஊனும் உயிரும் ஒருத்தண்டே வெறுத்திரவே அது அந்த பாடல் ஒண்ணு வரும். அதான் அதையேதான் பெருமான் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நான் செய்த புண்ணியம் சிவாய நம என ஓத பெற்றேன், ஊன் செய்த நாவினால் ஓத பெற்றேன், என்னை ஒப்பார் யார், நெடுமாளுக்கோ பிரம்மனுக்கோ இது அரிதாச்சே அப்படின்னு சொல்லி ஊன் செய்த நாவினால் சிவாய நம என ஓத பெற்றேன்னு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கித மாலையில சொல்லுவாங்க,
என்ன சொல்லுவாங்க, தலைவி கேட்பா, இப்ப யாராச்சும் வந்தாங்க அப்படின்னு கேட்டா நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்க, உன்னை பெற்றவர்கள் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவ கேட்கிறாளாம், உன்னை பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாளாம். அதுக்கு அந்த நாயகி பதில் சொல்றாளாம், சிவாய நம என ஓத பெற்றவர்களே நான் என்னை பெற்றவர்கள். யார் ஓதுறாங்களோ, நம சிவாயன்னு யார் ஓதுறாங்களோ இதுக்குன்னு அப்பா அம்மா தேவை கிடையாது. அந்த மந்திரத்தை பெற்றவர்கள் யார் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுகின்றார்களோ, அதை தினசரி தியானம் பண்ணுகின்றார்களோ, சிவசிந்தையுடன் இருக்கின்றார்களோ அவர்களே என்னை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கித மாலையில சொல்வார். அந்த மாதிரி சிவாய நம அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பெருமான் அதுதான் ஏன் நமக்கு துணையா இருக்கு. இன்னொரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணந்தனிலே இறந்தாலும் துண்ணுவான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மாநகர துழன்றாலும் எங்கும் என் மேலும் எனக்கு என்ன வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்ன நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எந்த நேரம் என்ன இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், இன்னும் எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, இல்ல இந்த நிமிஷமே நான் செத்து போனாலும் சரி, இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணந்தனில இருந்தாலும் துண்ணும் வான்கதுக்கே புகுந்தாலும் சோர்ந்து மாநகர துழந்தாலும் இங்கே மென்மேலும் எனக்கு என்ன வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்னன் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எப்போதுமே என்ன தெரியுங்களா, எப்போதுமே இடைவிடாது இறைவனுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கு அத்தனை பலன்களும் கிடைக்கும். அப்ப அந்த நமச்சிவாயத்தை பத்தி சொன்ன இல்லைங்களா, சூட்சும பஞ்சாட்சரம், ஸ்தூல பஞ்சாட்சரம் அத்தனையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி சொல்ல 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 கடைசியில என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நமச்சிவாயத்தை பத்தி தான் நிறைய ஐயா பேசுறாங்க. கடைசியில நமக்கு மகாமந்திரம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு கொடுக்குறாங்க. அந்த மகாமந்திரம் நமக்கு எதை விளக்குகின்றது என்று சொன்னால், தியான அனுபவத்திலே நமக்கு இறைவன் எப்படி இருக்கான், ஒளி வடிவமாக தான் இருக்கான். அந்த ஒளி வடிவமாக இருக்கின்ற பொழுது முதல் அனுபவம் வெள்ளொளி நமக்கு தோன்றும், அடுத்தது பொன்னொளி தோன்றும், அடுத்தது செவ்வொளி தோன்றும். ஃபர்ஸ்ட் வெள்ளொளியை குறிக்கிறது முதல் அருட்பெருஞ்சோதி, ரெண்டாவது பொன்னொழியை தோடுகிறது ரெண்டாவது அருட்பெருஞ்சோதி, அடுத்தது தனிப்பெரும் கருணை என்று சொல்லும் போது அமுதம் உண்கின்ற நிலை, அடுத்தது நாலாவது நிலை வருகின்ற போது செவ்வொளியானது. அந்த செவ்வொளி தான் நம்முடைய உடலில் கலக்கப் பெறுவது. அதுதான் இறைவன் நம்ம கிட்ட கலந்து, பெருமான் சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான், பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை பொறிந்தலந்து அப்படின்னு சொல்லும்போது இறைவனே நம்ம கிட்ட, நம்ம போய் கலக்கிறது கிடையாது, இறைவன் நம்ம கிட்ட கலக்கணும். அப்படி கலக்கின்ற போது முன்னாடிலாம் என்ன சொன்னாங்க, நம்ம இறந்து போன பிறகு உயிர் தான் எங்கேயோ இருக்கிற இறைவன்கிட்ட போய் கலக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பெருமான் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது, நம்முடைய உடம்பை தீக்கோ நெருப்புக்கோ இல்லை மண்ணுக்கோ எதுக்கோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மீண்டும் பிறவி எடுத்தே தீரும். அப்ப நம்முடைய உடம்ப இறைவன் நம்ம கிட்ட கலக்கணுமே தவிர நம்ம போய் கலக்கிறது கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு காரணத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பாடல் ஐயா சொல்றாங்க, மலங்கும் மால் உடல் பிணிகளை நீக்க மருந்து வேண்டினை வாழி என் நெஞ்சே, கலங்காதே அருள் திரு வெந்நீரை என் கரத்தில் இருந்தது கண்டிலை போலும்.
விலங்குறா பெருங்காம நோய் நீங்க விரும்பி ஏங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வெம்புரேல் அழியாத நாதன் நாமம் நலங்கொள் செஞ்சடை நாதன் நாமம் நமச்சிவாயம்கான் நாம் பெரும் துணையே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல சொல்ற. அதாவது நம்முடைய உடம்புல எத்தனையோ நோய்கள்லாம் வருது. அத்தனை நோய்களையும் நீக்க வேண்டி இறைவனை நம்ம தியானிக்கிறோம். ஐயா, எனக்கு இவ்வளவு நோய் வந்துடுச்சு, என்னை எப்படியாச்சும் தீர்த்து விடு, எப்படியாச்சும் என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம வேண்டுறோம். நீ அந்த மாதிரி வேண்ட நெஞ்சே நீ கலங்காத. எந்த கருத்துல என்ன இருக்கு? வெந்நீர் இருக்கு. வெந்நீர்னா திருநீர். அந்த திருநீர் இருக்கு, அத நீ பார்க்கலையா? அந்த திருநீரை போசுனாவே என்ன போகும்? எல்லா நோயும் போயிடும். அதனால நீ என்ன பண்ற? நீ கவலைப்படாத. உனக்கு பெருங்காம நோய் வந்துடுச்சு, அது நீங்களும் நான் ஆசைப்படுற. காமம்னா என்னது அப்படின்னாக்கா, பெண் ஆசையும் உண்டு, காமம்னா இன்னொரு ஆசையும், பற்றுகளும் உண்டு. பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்மல பற்றையே பற்றுங்கள் என்றும் இரவீரே. பற்றே நம்ம இருக்கக்கூடாது. அந்த பற்று இருக்கிற வரைக்கும் இறைவன் நம்மளை பற்ற மாட்டான். ஒன்றை விட்டால்தான் ஒன்றை நம்ம பிடிக்க முடியும். ஒரு குரங்கு இருக்கு, அது என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு கடைக்கு கடை, ஒரு கடையை விட்டு அடுத்த கிளைக்கு தாவும். அந்த மாதிரி நம்ம இந்த பற்றுகளெல்லாம் விட்டு இறை பற்றை, பற்றற்றானை பற்றுவதற்கு பற்று அற்றாலன்றி பற்றாது பலியாது. கேவலம் இந்த உலகம் அப்படின்னு நினைக்கணும். இந்த சார் உலக வாதனையை தவித்தவர் உள்ளத்தை சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேருறவே எவராலும் காணுதற்குரிய நித்தியவான் பொருளை அவர்தாயா உறவு, வேற யாரும் உறவு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்தான் நமக்கு துணையா இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஓர் துணை நீன் பொன்னடி என்று உண்ணுகின்றேன், உன்னையன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய நாமந்தான் நமக்கு துணையா இருக்கு, இறைவன் தான் நமக்கு துணையா இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா அது நம்மை காப்பாற்றும். அதே மாதிரி ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவரும் அவருடைய மகனும் வசித்து வந்தார்கள். அவரு சுத்திலும் சீடர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு சமயம் ஒருத்தர் ரொம்ப துன்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தார். சரி, நமக்கு குரு இருக்காரு, அந்த குருவை தேடி நம்ம போலாம், அவர் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். போன சமயத்துல பாத்தீங்கன்னாக்க சிஷியன் அந்த பையன் மட்டும்தான் இருந்தான். அவரோட அப்பா இல்ல, வெளியே போயிருந்தார். அப்ப என்ன பண்றதுன்னு பாக்குறார். சரி, இவர்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை சொல்றார். அப்பா அவர் சொன்னாராம், நீங்க எந்த தெய்வத்தை வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வ நாமாவை 3 முறை சொல்லுங்கள். நான் முருகனை தான் வணங்குவேன் அப்படின்னார். சரி, முருகனை 3 பேர் ஓ முருகா ஓ முருகா அப்படின்னு சொல்லுங்க, அதுலயே உங்களோட பிணிகள்லாம் போயிடும் அப்படின்றார். சரின்ட்டு இவரும் கேட்டுட்டு போறார். அப்பா வரார். வந்தோன்னா, அப்பா இப்படி ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப துன்பத்துல இருந்தேன்னு சொன்னாரு, அதனால நான் சொன்னேன் 3 தடவை சொல்லுங்க இறைவனோட நாமத்தை சொன்னேன். அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. 1 தடவை சொன்னாவே போதுமே நாமத்தை, நீ எதுக்கு 3 தடவை சொன்ன? 1 முறை சொன்னாலே போதும். இறைவனுடைய நாமத்தை எப்பொழுதும் மனது உவந்து மன நெகிழ்ச்சியுடன் பெருமான் சொல்வது போல நினைந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து ஏத்துதுனா வம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த நமச்சிவாய்க்கான நாம் பெரு துணையில சொல்றாரு, தலங்கள் தோறும் இருக்கின்ற அந்த இறைவனை வணங்குவதற்கு என்னையே வான்னு சொல்லி கூப்பிடுற நெஞ்ச நீ வான்னு கூப்பிடுதான் நெஞ்சி, வா நம்ம போலாம், இறைவனை வணங்கலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான். அதுக்கு அந்த நெஞ்சை பார்த்து சொல்றாரு, வாழி என் நெஞ்சே, அதனால நீ என்ன தெரியுமா,
எல்லா இல்லங்கள் தோறும் பலியேற்று அடியவர்களுக்கு கொடுக்கின்றானே இறைவன், அவன் என்ன பண்றான், அவன் தான் உன்னையனே சேர்த்து வான்னு கூப்பிடுறான். அதுக்கு உறுதுணையா இருக்கிறது நம்முடைய நமச்சிவாயம் தான் நமக்கு உறுதுணையா இருக்கு. ரேஸ்ல எல்லாரும் வந்துட முடியாது, அவன் ஈர்த்தாதான், அதாவது அவன் கூப்பிட்டாதான் நம்ம அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனோட அருள் இருந்தால்தான் அவன்கிட்டயே நம்மளால போக முடியும். நெஞ்சே நீ கவலைப்படாத, உனக்கு நமச்சிவாயம் துணையாக இருக்கிறது, எப்பொழுதும் அதை ஓது என்று சொல்லி இந்த பதிகத்துல நம்ம துணையா இருக்கிறது. இந்த உடம்பை நம்ம எடுத்திருக்கோம், இந்த உயிருக்கு எது துணையாக இருக்கிறது என்று சொன்னால், உயிர் துணையாக இருக்கின்றது என்று சொன்னால் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு அடியனுக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அண்ணா அவர்கள் மற்றும் உங்கள் அனைவரையும் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து கேட்ட அனைவருடைய பாதங்களையும் வணங்கி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வந்தனம், வணக்கம். இதுவரையில் நமச்சிவாயத்தை பற்றி, அது நற்றுணையாவதை பற்றி, அவனுடைய பொற்றாலை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி, இருவினையை பற்றி, இரு தாள்களை பற்றி தங்குதடையின்றி பேசி அமர்ந்திருக்கிறார்கள். பற்றி பிடிக்க வேண்டியது எது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். பற்றுக்களை விட்டு விட்டு எந்த பற்றை பிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிலே நம்மை சரியாக நெறிப்படுத்துவதற்கு இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு என்ன வாய்க்குமா, குரு வாய்க்குமா அல்லது குரு வாய்ப்பார், அப்படித்தானுங்களே. அந்த ஆன்மா அந்த சரியாக போகணும் அப்படிங்க போகும்போது, ஏன்னா குருவே சிவமன கூறினன் நந்தி, இந்த ஆன்மாவுக்கு நம்ம இன்னுமே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, அவங்கள இன்னும் கொஞ்சம் படிநிலையில் உயர்த்த வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காக. ஏன்னு கேட்டால் நம்ம ஐயா சொல்லுவாங்கள்ல, துறை இது, வழி இது, துணிவுது, நீ செய்யும் முறை இது அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல. தெய்வமே நேரம் உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டிருந்தா தெய்வமே சொல்லும். இல்லை அப்படின்னா என்னன்னா முன்ன நின்று குரு சொல்லுவார். சரி, அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மானுடை சட்டை தாங்கே இன்னொரு மனிதர் சொல்லுவார். ஒன்றாய் உடனாய் வேறாய், உள்ளின்று உணர்த்துவது, முன்னின்று உணர்த்துவது, படற்கையில் நின்று உணர்த்துவது, அந்த வகையிலே திருவுருள் செய்யும். அந்த ஆன்மா எப்படி பக்குவப்பட்டிருக்கோ அந்த பக்குவத்துக்கு தகுந்த வண்ணமாக குரு வாய்ப்பார். சரிதானுங்களே, இல்லையா? ஏன்னா மணிவாசகராக இருந்தா குருந்த மரத்து நிலையில திருப்பரந்துறையில காத்துட்டு இருப்பாரு. நம்ம எப்படின்னு தெரியல. நம்மெல்லாம் தேடி 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 போறோம். தேட ஆரம்பிச்சிட்டாலே கிடைக்கும், இல்லையா? கேளுங்கள் கிடைக்கும் என்றார். நீ தேடுனீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். தேடல் இருக்கான்னு தான் தெரியல. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய குருநாதர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், தேடார்க்கில்லை இல்லை, நோ நோ. யாருக்காவது தெரியுமா? தேடார்க்கு இல்லை வாடா தெய்வம். தெய்வம் உங்ககிட்ட வாடாம வரணும்னா, மலர்ச்சியோட வரணும்னா நீங்க தேடிக்கிட்டே இருக்கணுமா? அதுதானே பொருள், இல்லையா? தேடுறதுன்னா என்ன, இங்க வேற எங்காவது போய் எங்க இருக்காருங்க அப்படியா? இருக்கும் இடத்த நீங்க எல்லாம் இருக்கிற இடம் தேடிதான் வந்திருக்கிறீங்க. அந்த வகையில உங்களுக்கு என் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்கள். இல்லையா? இப்ப எங்க நிக்கிறோம்? குருவுடைய நமக்கு எந்த மாதிரி குரு சித்திப்பார், நாம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றியே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்படித்தானுங்களே. இதை
அம்மா என்ன பேசினாங்க? அஞ்செழுத்து மந்திரத்தை பேசினாங்க இல்லையா? அஞ்செழுத்து மந்திரம் என்ன செய்யும் சொல்லுங்க? நமக்கு சிவத்துக்கு சைவத்துக்கு அஞ்செழுத்து மந்திரம் இல்லைங்களா? ஐந்தெழுத்ததனில் நான்மறை உணர்த்தி முக்கட்சுடரினை இருவினை மருந்து ஒரு குரு ஆக்கினை. ஐந்தெழுத்ததனில் நான்மறை உணர்த்தி முக்கட்சுடரினை இருவினை மருந்து ஒரு குரு ஆக்கினை. இந்த அஞ்செழுத்து மந்திரம் என்ன செய்யுமா? அஞ்செழுத்து மந்திரம் இல்லை, நான் சொன்னதே நீங்க திருப்பி சொல்லியிருக்கலாம். அஞ்செழுத்து மந்திரம் 4 வேதத்தை கொண்டு வருமா? அஞ்செழுத்து மந்திரம் என்ன செய்யுமா? 4 வேதத்தை கொண்டு வருமா? 4 வேதம் என்ன செய்யுமா? 3 கண்ணு கடவுளை கொண்டு வருமா? 3 கண்ணு கடவுள் வந்து என்ன செய்வாரா? 2 வினையும் ஒழிச்சிருவாராம். 5 4 3 2 ஒரு குருவா வருவாராம். ஒரு குருவா வந்து 2 வினையை போக்கி 3 கண்ணோட வந்து 4 வேதத்தை சொல்லி ஒரு மந்திரத்தை தந்தவர். ஐந்தெழுத்ததனில் நான்மறை உணர்த்தி முக்கட்சுடரினை இருவினை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை. ஒரு நாள் முளைப்பால் அருந்தி முத்தமிழ் விரகன் நாற்கவிராஜன் ஐம்புலக்கிழவன் அறுமுகன் இவனென எழில் தரும் அழகுடன் கடுமட துதைத்தனை அருமையின் பைந்தனை ஐந்தரு வேந்தன் நான்மறை தோற்றத்து முத்தலை செஞ்சூட்டு அன்றில் அங்கிரி இருபிளவாக ஒருவேல் விடுத்தனை. காவிரி வடகரை மேவிய குருகரி இருந்த ஆறெழுத்தந்தனர் அடியினை போற்ற ஏரகத் திரைவன் என இருந்தனையே. திருப்புகழ்ல ஐயா சொல்றாங்க, அப்படியே படிப்படியா சொல்லிட்டு வரும்போது 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இப்போ இவங்க சொன்ன அஞ்செழுத்து மந்திரம் 4 வேதத்தையும் படித்ததற்கு சமமான ஒரு பலனை 4 வேதத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படித்தானுங்களே? 3 கண்ணு கடவுளையும் கொண்டாந்து கொடுத்துரும். எல்லாத்தையுமே இந்த 3 கடவுள் தான் பண்றாரு. நம்ம 2 வினையும் போயிடும், ஒரு குருவும் கிடைச்சிருவாரு இல்லைங்களா? நமக்கு கிடைச்சிருக்காரு, அற்புதமான குரு கிடைச்சிருக்காரு இல்லையா? உங்களுக்கு வள்ளல் பெருமானை விட ஒரு மிகப்பெரிய குரு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அவருக்கு இணை அவர்தான். தாயிற் பெரிதும் தயவுடைய தந்தை, தாயிற் பெரிதும் தயவுடைய தந்தை உங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்காங்கன்னா உண்மையில நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமா, ஒன்னொன்னு சொல்ல போகும்போது உங்களில் நான் ஒருவன். ஸோ இந்த அந்தெழுத்து மந்திரம் 4 வேதத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், 3 கண் கடவுளையும் கூட்டிட்டு வரும், 2 வினையும் போய்க்கிடும், ஒரு குருவையும் கொண்டு வரும் என்று சொல்லி வந்திருந்த உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி அருமையான சொற்பொழிவை நிகழ்த்திய அன்பிற்குரிய அம்மா அவருடைய திருவடியை வணங்கி சிறப்புகள் வாசிப்பதற்காக செல்வி பரசுராமன் அவர்களையும் மணிமேகலை அவர்களையும் இந்த அரங்குக்கு அமைக்கிறேன். இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இருந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே. மலங்கழிந்து உலகவர் வானவர் ஆயினர், வளம் பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பலம் பெரும் மனிதர்கள் பண்புலர் ஆயினர், நலம் பெரும் அருட்பெருஞ்சோதியார் நன்னவே. அண்டமும் அகிலமும் அருளாட்சியை கொண்டன, ஓங்கின குறையெல்லாம் தீர்ந்தன, பண்டங்கள் பலித்தன பரிந்தன உள்ளத்தில், எண்டக அருட்பெருஞ்சோதியார் எய்தவே. குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன, மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின, பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்றெழுந்தோங்கின, இணங்க அருட்பெருஞ்சோதியார் எய்தவே. பத்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்த தெல்லமுது உண்டனர், சுத்த அருட்பெருஞ்சோதியார் போன்றவை. இருபெரும் வளமும் தவிர்த்தன, அருட்பெரும் கண்மமும் மாயும் நீங்கின, தெருப்பெரும் சித்திகள் சேர்ந்தன என் உள்ளத்து, அருட்பெருஞ்சோதி என் அன்பில் கலந்தவே. அருட்பெருஞ்சோதியாக அருட்பெருஞ்சோதி 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 அரிசிவநெறிசார் அருட்பெருநிலைவார் அரிசிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல்
ஆகநின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி எச்சபை பொது என எம்பினர் அறிஞர்கள் அச்சபையிடம் கொள்ளும் அருட்பெருஞ்சோதி ஈண்ட நட்டாயும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயம் காணா ஆதி அநாதியாம் அருட்பெருஞ்சோதி என்னையும் பணி கொண்டு இரவா பரமளித்து அன்னையில் வந்த அருட்பெருஞ்சோதி எப்பொருள் மெய்ப்பொருள் என்பமை கண்டோர் அப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி இன்புறு சித்திகள் எல்லாம் புரிய என்று அன்புடன் எனக்கு அருட்பெருஞ்சோதி எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயம் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி வாய்ந்தவர் மீட்டும் மறுநெறி தந்தீரை ஆய்ந்திரு என்றுரைத்த அருட்பெருஞ்சோதி எச்சம் நினைக்கிற எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்தேன் அருட்பெருஞ்சோதி முக்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் அத்தகு என்ற அருட்பெருஞ்சோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற அருட்பெருஞ்சோதி எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்ற அருட்பெருஞ்சோதி எச்சோதனைகளும் இயற்றாத எனக்கே அச்சோ என்ற அருட்பெருஞ்சோதி வெறுமனமாயை வினையிரல் நீக்கி உள்ள அருட்விளக்கேற்றிய அருட்பெருஞ்சோதி சிறுட்டி தலைவரை சிறுட்டி அண்டங்களை அறுத்தல் வகுத்த அருட்பெருஞ்சோதி காவல்சை தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி அழித்தல் செய் தலைவரை வரண்டங்களை அழுத்தர அமைத்த அருட்பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் வேவியல் பலவாய் அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி தாய் கருப்பையில் உள்ளங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி உடலுறு பிணியால் உயிருடல் கடாவகை அடலுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி வான்மிகில் சக்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனர காத்தருள் அருட்பெருஞ்சோதி விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி எத்தகை எவ்வுயிர் எண்ணின உயிர்க்கு அத்தகை அளித்தருள் அருட்பெருஞ்சோதி காமம் புடைப்புயிர் கண்தொடராவதை ஆமரடக்கும் அருட்பெருஞ்சோதி ஒன்றினுள் ஒன்றுள்ள ஒன்றினில் ஒன்றில ஒன்றர ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தருளும் அரும்பெரும் பொருளே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே அருள்நெறி ஒன்றே தெருநெறி மற்றெல்லாம் இருநெறி எனக்கு என இயேசிய சிவமே சுத்த சன்மார்க்க சுகநிலை தனியனை சத்தியனாக்கிய தனிச்சிவபதியே இனி பிறவா நெறியென கழித்தருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே எங்குரு தீமையும் என்னை தொடராவை கங்குலும் பகலுமை காவல் செய்துறையே உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பரதவித்த அருச்சிவ மருந்தே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கி நல்ல வாய்மையால் கருணை மலைக்குழி மலையே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட மெய்யொளி காட்டிய மெய்யருட்கணலே சபை எனது உளம் என தானமர்ந்த எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் கைவிட்டு எனக்கே சத்திய நிலைதனை தயவில் தந்தனை உலகிலே உயிர்களுக்கு ஒருமிடையூரெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எங்குமாய் விளங்கும் சிற்றவையிடத்தே இது என உரைப்பரிதான் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்குமானந்த போக போக்கிரியாய்
தமதற்கு உள்ளத்தே அங்கையில் கனிவோர் அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என்னரசே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாண ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏம் ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி வேதனே ஆனந்தி வேதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி பிரகாச திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தவத்திலே கன்னியப்பர் சுவாமிகளின் திருவடிகளே சரணம் சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி